தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாங்கள் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். சிறப்பாக யாழ் மறை மாவட்டத்திலே இவருடைய பெயரால் இயங்குகின்ற பெரிய குறுமடத்துக்காக இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். நூற்றுக்கணக்கான குருக்களை இதுவரை காலம் உருவாக்கிய இந்த குறுமடம் யாழ் மறை மாவட்டத்தினுடைய இதயமாக இருக்கிறது. ஆகவே இந்த குறுமடத்திற்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த குறுமடம் தமிழ் சிங்கள குறுமடமானவர்களை கொண்ட குறுமடமாக இயங்குகின்ற காரணத்தினால் இதொரு இன ஒற்றுமையின் அடையாளமாகவும் இந்த குறுமடம் இயங்குகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த குறுமடத்திற்காக அங்கிருக்கின்ற அதிபர், உருவாக்கினர்கள், குறுமடமானவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள், குருத்துவ துறவர நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் அறிவலாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தையாகிய இறைவா, ஒரே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்களில் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 9. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்களுக்கு முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்கள் உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருளடையாளங்களை செய்வர். அவர்களின் பேரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயற்பட்டு நிகழ்ந்த அரும்பெரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் உடன் இருந்து செயற்பட்டு நிறைந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்நாளில் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு இந்த பெருவிழா ஒரு முக்கியமான விழாவாக அமைகிறது. ஏனென்றால் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உடல் கோவாவில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உடல் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டும். இந்த ஆண்டு 18வது முறையாக இந்த உடல் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த உடல் ஒரு ஆடம்பர திருப்பலியோடு பொம்பே ஆர்ச் பிஷப் தலைமையில் நூற்றுக்கணக்கான குருக்கள், துறவியர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுக்க ஆடம்பர திருப்பலியோடு அந்த நிகழ்வு ஆரம்பமானது. இது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆடம்பர திருப்பலியையும் அந்த உடல் மிக அழகாக எடுத்து சென்ற காட்சியையும் அண்மையிலே நான் யூடியூப்பிலே பார்வையிட நேர்ந்தது. 4 மணித்தியாலங்கள் கொண்ட இந்த யூடியூப் அது கொங்கணி பாசையிலே இருந்தாலும் அந்த திருப்பலியிலே பங்கு பெற்றுகிற பொழுது அதை பார்க்கிற பொழுது மிக மிக அழகான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக இந்த உடல் திருப்பலி முடிந்ததும் எடுத்து கோவாவினுடைய அந்த பேராலயத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த பாதை முழுவதிலும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், யுவதிகள் பாதியோரமாக இருந்து அந்த நிகழ்வை மிகவும் அழகாக அலங்கரித்தார்கள். நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை தொடர்ச்சியான திருப்பலிகள், அவர் உடல் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகின்ற அந்த பேராலயத்திலே தொடர்ச்சியான திருப்பலிகள், அங்கு நற்கருணை எழுந்தேற்றங்கள் போன்றவை ஆன்மீக மனமாற்றத்திற்காக அங்கே ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. சிறப்பாக ஆயிரக்கணக்கிலே ஒவ்வொரு நாளும் ஜாத்திரிகங்கள் அங்கே இடத்துக்கு வருகிற பொழுது அவர்களுக்கான பாவ சங்கீதனம் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த ஆண்டிலே கோவாவிலே ஜாத்திரிகர்களின் கிராமம் என்று ஒரு புதிய கிராமத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். காரணம், இந்த யாத்திரை செய்கிற பொழுது பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது போனால் அங்கு வந்து தங்குமிட வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக
அந்த மறைமாவட்டம் ஒரு யாத்ரிகளுடைய கிராமத்தையே அமைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு நாங்கள் புனித பிரான்சிஸ்கு சவேருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது இது 18ஆம் முறையாக அவருடைய உடல் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற, அவர்கள் வந்து வணக்கம் செலுத்துகின்ற ஒரு வருடமாக இருக்கிறபடியால் இந்த ஆண்டு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய உடல் 5 நூற்றாண்டுகளாக அந்த உடல் அழியாமல் இருப்பதே ஒரு மிக பெரும் புதுமையாகும் என்று நற்செய்தியிலே இயேசு சொல்லுகிறார். இயேசு அவர்களோடு இருந்து உடன்பட்டு செயற்பட்டு நிகழ்ந்த அருண்டமடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரோடு இயேசு இருந்து அவரோடு செயற்பட்டு மிக பெரும் அருளடியாளமாகி அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்ற அந்த அருளடியாளத்தினால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 நூற்றாண்டுகளுக்கு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிந்துள்ளன. எத்தனையோ பல மனிதர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று கூறி வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய அடையாளமே இல்லாமல் இந்த உலகம் அவர்களை மறந்துவிட்டது. ஆனால் எளிமையான இந்த பிரான்சிஸ்கு சவேரியார், அவர் வெறும் மாபெரும் அற்புதங்களை செய்யவில்லை. இறைவனுடைய வார்த்தையை அறியாதவர்களுக்கு எளிமையான வழிகளிலே வார்த்தையை கொடுத்தார். அதன் காரணமாக இறைவன் அவர் கொடுத்திருக்கின்ற மிக பெரும் அடையாளம் அவருடைய அந்த உடல் அழியாமல் இருக்கிறது. நற்செய்தி அறிவிப்பவருடைய மலடிகள் எத்துணை அழகானவை என்று வார்த்தை சொல்லுகிறது. நற்செய்தி அறிவிப்பவருடைய மலடிகள் எத்துணை அழகானவை. அந்த எத்துணை அழகானவை என்பதை அவருடைய உடலை அழியாமல் பாதுகாத்து இறைவன் நமக்கு ஒரு மிக பெரும் செய்தியை அவருடைய உடலூடாக நமக்கு தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய திருச்சபையிலே மிக பெரும் பச்சிரத்தூணாக இந்த இலங்கை, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே மறைபணி செய்து கால்கள் கடுக்க நடந்து மறுபணி செய்த இவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய மறைமாவட்டத்திலே இதயமாக இயங்குகின்ற புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி, நானும் அந்த குறுமடத்திலிருந்து உருவாக்கம் பெற்று நான் குருவாக வந்திருக்கின்றேன். பல குருக்களை இந்த குறுமடம் என்று உருவாக்கி இருக்கிறது. சிறப்பாக இந்த குறுமடத்திலே இன்று தமிழ் சிங்கள மாணவர்கள், குறுமட மாணவர்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற காட்சி அழகாக இருக்கிறது. சிறப்பாக இந்த புதிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, வடக்கு அரசியல் இல்லை, தெற்கு அரசியல் இல்லை, இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தம், இந்த நாட்டில் எல்லோரும் சமத்துவம் என்கின்ற ஒரு அழகான பாதையிலே பயணிக்கின்ற இந்த வேளையிலே இந்த 2 இன குறுமடமான்களையும் கொண்ட குறுமடம் ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக, திருச்சபையின் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த குறுமடத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறி, சிறப்பாக அங்கு பயிலுகின்ற குறுமட மாணவர்கள் நல்ல குருக்களாக உருவாக வேண்டும் என்று செபிப்போம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என மொழிந்த இறைவா, திருஅவையை வழிநடத்தும் திருஅவை பணியாளர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தம்மை அர்ப்பணித்து இறை மக்களை விண்ணரசின் பாதையில் தொடர்ந்தும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, மறைபணியாளரான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் அவரின் விசுவாச வாழ்வையும் ஆழமான நம்பிக்கையையும் எமதாக்கி வாழவும், மேலும் யாழ் மறைமாவட்ட திரு அவையின் இதயமாக விளங்கும் புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியின் அதிபர், உருவாக்குனர்கள், விரிவுரையாளர்கள், குறுமட மாணவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் உருவாக்கல் பயணத்தில் உடனிருந்து வழிநடக்க தேவையான தூய ஆவியின் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழிப்போடு காத்திருந்து செயலாற்ற அழைப்பவரே எம் இறைவா, திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் அனைவரும் பாவத்திற்கு அடிமையாகாமல்
தீமையிலிருந்து விடுபடுவதற்கு உமது அருளையும் வழிகாட்டுதலையும் உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனநிறைவின் ஊற்றே இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரினதும் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையா இறைவாம், இந்த நாளுக்காக மீண்டும் ஒரு முறை நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இறைபணி செய்த புனித பிரான்சிஸ் சவேரியார் உடலை கடந்த பல ஆண்டுகளாக அழியாமல் காத்து அவரை இந்த உலகத்திலே ஒரு பெரும் பாதுகாவலர், அருட்பணியாளர் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அழியாமல் இருக்கிற இந்த உடலிலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். சிறப்பாக நாங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் இறைபணி செய்ய எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கையில் ஏற்றிடுவாய் எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் சிறைகளை களைந்து என்னை தந்தேன். ஒரு ஜீவன் என்னாலில் உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். மகிழ்வை தேடிடும் மானிடர் மகிழ்ந்திட தந்திடும் இயேசுவே, உமது கரத்திலே வேண்டும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதரரே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மெடுதிரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பலனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்துடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாகி உமது அன்பின் உறுதியான அடித்தளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவார்த்தையினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழத்தேய நாடுகளில் அறிவிக்க அவற்றை அனுப்பினீர். அவரது மாபெரும் காட்டுமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா வேண்டுதல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே வானதூதர் புனிதரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒன்றாக பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக நிபரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனை திருமந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிரலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன் திருச்செறிவும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என்னன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன்
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மருதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தி பற்றி எரிய செய்தலும், அதனால் எங்கள் அழைத்தலுக்கேற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்த பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று இந்த பெருவிழாவினுடைய சிறப்பான ஆசிர்களுக்கு நாங்கள் தலை குனிந்து மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் படைப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பும் கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்தருள்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வின் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளம் பெற செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய நற்செய்தி பணியாளர்களாக வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.